வணக்கம் மக்களே. சிறிய மாற்றங்களும் பெரிய விஷயங்களுக்கான மாற்றத்தை தருன்றதுக்கான ஒரு குட்டி கதை ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன பையன் வந்து ஒரு கடற்கரை ஒரு பீச் ஓரமாக நடந்து போயிட்டுருக்கிறான். ஸோ அப்போ வந்து ஒரு நட்சத்திர மீன்களை வந்து அவன் பார்க்குறான். அது வந்து கரையில் வந்து ஒதுங்கி இருக்குது. அதாவது அலைகள் வந்து அடித்து எரிஞ்சு அது வந்து கரையோரமாக ஒதுங்கி இருக்குது. ஸோ அதை பார்த்து அவன் என்ன பண்ணுறான், அந்த மீன்களை வந்து இதே மாதிரி வெயிலில் வந்து தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா அது இறந்து போயிடும்ன்றதுனால அவன் அதை கொண்டு போய் கடலில் தூக்கி வீசுகிறான். அப்படி ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்கள் வந்து அந்த கடலில் இருந்திருக்குது. ஸோ அதை அவன் பார்த்துட்டு ஒவ்வொரு மீனாக வந்து தூக்கி தூக்கி அவன் கடலில் வந்து வீசிகிட்டே இருக்கிறான். அதை பார்த்த ஒரு வயதான ஒரு மனிதர் வந்து, இப்படி எல்லா மீன்களையும் வந்து உன்னாலலாம் மாற்ற முடியாது, அதனால வந்து இதை உன்னால் எல்லா மீன்களையும் காப்பாற்ற முடியாது அப்படின்றாரு. ஆனால் அவன் அதுக்கப்புறமும் ஒரு மீனை வந்து கடலில் அதே மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு கடலுக்குள்ளே போட்டுட்டு அவன் சொல்கிறது வந்து என்னென்னா, என்னால் எல்லா மீனையும் மாற்ற முடியாது, ஆனால் இந்த மீனை வந்து என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி அந்த விஷயங்கள் செய்கிறத வந்து அந்த மனிதர் பார்த்து நெகிழ்றாரு. இது மூலிமா நம்மளுக்குரிய கருத்து வந்து என்னென்னா, when small things matter. அதாவது ஒரு சிறிய விஷயங்களும் வந்து யாரோட வாழ்க்கையிலையும் வந்து ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயந்தான். இது நம்ம ஏன் வந்து இந்த சின்ன விஷயங்களை வந்து செய்யணும், நம்ம ஏன் நம்மளால் என்ன முடிஞ்சிடும் அவங்களுக்கு மாற்றிட முடியும் அப்படின்னு நம்ம எண்ணாமல், நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது எல்லாத்தையுமே வந்து செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அது எந்த ஒரு விஷயங்கள்னாலும் அவனால் அன்றைக்கி காப்பாற்ற முடிஞ்ச மீன்கள் வந்து அவனால் கடலில் தூக்கி எறிஞ்ச மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயங்களை வந்து செய்யும் போது அவங்க வேணாலும் ஒரு மாற்றம் நடக்கும்ன்றத சொல்கிறது தான் இந்த கதைக்கான கருத்தாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா லைக் பண்ணி உங்களுடைய எண்ணங்களை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி மக்களே.